நீங்க ஏன் குழந்தைய ஸ்ட்ரெஸ் பண்றீங்க? 4 வயசுல அவன் ட்ரிக்னாமெட்ரி சொன்னா நீங்க எவ்வளவு சொல்லி கொடுத்துட்டு? நான் எதுவுமே சொல்லி கொடுத்தது இல்ல. ஆல்பபெட்ஸ் சொல்லும் போது கூட ஏபிசிடின்னு சொன்னா அவன் எடுத்துக்க மாட்டான். அவனே A+1 B+1 C எது கொடுத்தாலும் அதுல ஒரு கணக்கை கொண்டு வந்துருவான். 3 இயர்ஸ்ல மல்டிப்ளிகேஷன் டேபிள், 9 டேபிள், ஸ்கொயர், கியூப்லாம் சொல்லும்போது ஆச்சரியமா இருந்தது. 125 into 125. I don't know. 15,605. விளையாட்டு பொருள்லாம் எதுவுமே கேட்க மாட்டான். கால்குலேட்டர் தான் வேணும். இது என்னது, லாக் என்னது, எல்என் என்னது, சைன் என்னது, காஸ் என்னதுன்னு கேட்டுட்டே இருப்பான். மேக்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணோன்னா இவன் கிட்ட கேட்பேன், அவன் சொல்லிடுவான். அவனா யூடியூப் சேனல் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பிளாக் ஹோல், மோம் ஹோல் எல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது, என்ன அது அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்றது எங்களுக்கு தெரியாது. ஸ்கூலுக்கு போக மாட்டான் இவன். ஏன்னா ஸ்கூலுக்கு போனா நான் எப்படிமா படிக்கிறேன்னு கூகுள ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்கியிருக்கா. கூகுள் அசிஸ்ட் கிட்ட டு யூ வாண்ட் எனி ஹெல்ப் ஃப்ரம் மீன்னு கேட்கிறான். கூகுள் அசிஸ்ட் இது வரைக்கும் யாருமே கேட்டதில்லைன்னு ஆன்சர் பண்ணுது. The few products of OpenAI are DALL-E, ChatGPT, Whisper, Codex Clip. ரொம்ப யோசிக்க போறான், கொஞ்சம் வேற மாதிரி டைவர்ட் பண்ணு, அது வேற கொஞ்சம் பயம் இருந்தது. சரி, நாங்க டாக்டர் அண்டையும் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டினோம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வளரணும்னா நம்ம யோசிப்போம். எனக்கு தான் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். சமீபத்துல ஒரு வீடியோவை பார்த்தோம், அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, ஒரு 6 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆசிரியர், குட்டி ஆசிரியர் தான். அவர் கல்லூரியில போய் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே வகுப்பெடுக்கிறார் அப்படின்றது பார்க்கும்போது அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்தது. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கிருஷ்ண சாய் அவங்களுடைய குடும்பம் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். கிருஷ்ண சாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு நீங்க கிளாஸ் எடுத்தீங்கல்ல காலேஜ்ல போயிட்டு, என்னெல்லாம் அன்னைக்கு பேசுனீங்க? ChatGPT, Whisper, DALL-E, Codex Clip. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? I am studying in Lords International School. ChatGPT பத்தி எல்லாம் பேசுனீங்க இல்லையா? அதெல்லாம் யார் அம்மா சொல்லி தந்ததா இல்ல நீங்க படிச்சீங்களா? எப்படி கத்துக்குவீங்க? யூடியூப் பார்ட்டி. நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம், அவரோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப சின்ன வயசுலயே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆமா சார். ஆக்சுவலா நாங்க ஃபர்ஸ்டே ரொம்ப சீக்கிரமாவே கூட நாங்க கவனிச்சிருக்கலாம், தப்பு பண்ணிட்டோம். இவன் எங்க அம்மாவை தான் கூடவே இருந்தான். குழந்தை ஒரு 1.5 வயசு தான் இருக்கும். நாங்க நிறைய சாக்லேட்ஸ் அங்க இருந்தது. இவன் கிட்ட கொடுக்கும் சாக்லேட் ஒரு கவர்ல. அப்போ இவன் பார்த்துட்டு உள்ள போயிட்டு வரும்போது நான் ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டேன். திரும்ப வரும்போது பார்த்தா ஒரு சாக்லேட் மிஸ் ஆகுதுன்னு கேக்குறான். இவனுக்கு எப்படி தெரியும்? கவுண்டிங் தெரியாது, ஒன்னும் தெரியாது. பட் நாங்க அதை அப்படியே எந்த வயசுல? அது ஒரு 1.5 வயசு தான் இருக்கும். நம்பர்ஸ் கூட நாங்க அப்ப சொன்னது கூட கிடையாது. அப்போ ஆச்சரியமா இருந்தோம். நானும் அம்மா பேசிட்டு எப்படி சொல்றான் என்னன்னே தெரியல, ஒண்ணுமே புரியலன்னு விட்டுட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மாசம் கழிச்சு எங்க ஹஸ்பண்டோட ரிங்கை பார்த்துட்டு 3x3 9 ஸ்டோன்ஸ் இருக்கு நானோட ரிங்ல அப்படின்னா. சோ 3x3 எப்படி சொல்றான்னு எங்களுக்கு தெரியல. இல்ல, இது உங்களுக்கு ஒரு தடவை ஆச்சரியமா இருக்கும். எப்போ நீங்க ஏதோ சம்திங் இருக்கு அப்படின்னு எப்போ ரியலைஸ் பண்ணீங்க? நாங்க அது கூட அப்படியே தான் யோசிச்சுன்னு இருந்தோம். இப்படி ஆல்பபெட்ஸ் சொல்லும் போது கூட ஏபிசிடின்னு சொன்னா அவன் எடுத்துக்க மாட்டான். அவனே A+1 B+1 C+1 எது கொடுத்தாலும் அதுல ஒரு கணக்கை கொண்டு வந்துருவான். அப்படியே தூங்க வைக்கிறது கூட அவங்க பாட்டி எங்க அம்மா இவனுக்கு நம்பர்ஸ் சொல்லணும். 1+2 3 அப்படி கேட்கணும். ஆனா எங்களுக்கு என்ன அப்ப யோசிக்கவே இல்லை. குழந்தைக்கு இவ்வளவு எப்படி தெரியுதுன்றது கூட யோசனை பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 3 இயர்ஸ்ல மல்டிப்ளிகேஷன் டேபிள், 9 டேபிள், ஸ்கொயர், கியூப்லாம் சொல்லும்போது ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா 5 கியூப்னு என்ன கேட்பா. கியூப்னு நமக்கு அப்போ சொல்றதே 125 அப்படிலாம் சொன்னா 4 டிஜிட் + 4 டிஜிட் 5 எந்த டிஜிட் கொடுத்தாலும் ஆட் பண்ணா. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன்னா ஏதோ ஒரு 2 நம்பர் எங்கேயோ கேட்டுட்டு வந்திருப்பான் போல இருக்கு, அப்படிதான் ஆட் பண்ணிடுறான். அப்புறம் பார்த்தா போக போக அவன் இஷ்டத்துக்கு அது மாதிரி சொல்லும் போது என்னாச்சு. அப்புறம் சரி இவ்வளவு சொல்றானேன்னு சொல்லிட்டு நான் சும்மா ஆட் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர்னு சொல்லுவேன். அப்போ அவன் என்ன சொல்லுவான், ஆட் + ஆட் என்ன தெரியுமா, ஈவன் நம்பர். உடனே அதை சொல்லுவான், ஈவன் + ஈவன் வில் கிவ் ஈவன், ஆட் இன்டு ஆட். இப்படி அது நான் ஒன்று சொன்னேன்னா அடுத்த லெவலுக்கு அவனே அது மாதிரி கொண்டு வந்துடுவான். சரி, என்னை கேட்டுட்டே இருக்கும்போது அப்போ ப்ரைம் நம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். 125 into 125. I don't know. 15,605. ஓகே. அது மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ், அப்புறம் ஃபேக்டர்ஸ். அப்பெல்லாம் நான் ஒரு 3.5 வயசு தான் இருக்கும் சார். கொரோனா டைம் வேற, வீட்டில் தான் இருந்தான். ஆனால் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனால் அது நாங்கள் அது பெருசாக யோசிக்கவும் எங்களுக்கு தெரியல. நம்பரோடவே விளையாடின்னு இருக்கிறது எல்லாமே அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி
அவருக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குன்றது ஒரு 3.5 இயர்ஸ்ல அப்புறம் எங்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சுமதி மேம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் என்னோட யூஜி மேம் அவங்க தான் எனக்கு கிளாஸ் எடுத்தவங்க. அப்போ சொன்னேன் என்னோட மேம். உடனே இவன் போயிட்டு அவங்க கிட்ட அப்போ ஒரு 3.5 இயர்ஸ் தான் இருக்கும் மேம் கிட்ட 7 கியூப் என்னது 1 மில்லியன் டிவைட் பை 0.1 என்னதுன்னு அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. மேம் சொன்னாங்க இது என்ன இது இவ்வளோன்னு இருக்கு மழையில கூட மாறல என்ன இப்படி. ஆமா மேம் எங்களுக்கு தெரியல அவன் பாட்டுக்கு கணக்குலாம் சொல்றாங்க. மேம் தலையில வச்சு ஜீனியஸ் நீ முதல்ல ஸ்கூல்ல எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணு ஏதாவது கொண்டு வா ஏன்னா இவனுக்கு எப்படி அது இருக்குன்றது நீ கொண்டு வரணும் வெளியே ஏன்னா குழந்தை ஆர்வமா இருக்கிறானேன்ட்டு. அப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு இவனோட கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து சரி ஸ்கூல்லயும் நான் ஸ்கூல்ல கொடுத்தேன். அதுக்கப்புறம் போக போக நிறைய ட்ரிக்னாமெண்ட்ரி ஏன்னா அவன் விளையாட்டு பொருள்லாம் எதுவுமே கேட்க மாட்டான். கால்குலேட்டர் தான் வேணும். வீட்டில் ஒரு கால்குலேட்டர் இருந்து அதுல வந்து சாதா கால்குலேட்டர். அதுக்கப்புறம் எனக்கு இந்த கால்குலேட்டர்ஸ் வாங்கி கொடுத்தோம் கிராஃபிக்ஸ் கால்குலேட்டர். அதுல இருக்கிறது வந்து லாகரிதம்ஸ் இருக்குன்னா இது என்னது லாக் என்னது எல்என் என்னது சைன் என்னது காஸ் என்னதுன்னு கேட்டுட்டே இருப்பான். டே இதெல்லாம் நீ இன்னும் கொஞ்சம் பெருசானா படிப்பான் எனக்கு இப்பவே வேணும் சொல்லும் போது சரி லாகரிதம் சொன்னேன் நான் லாகரிதம்ஸ். அப்போ லாகரிதம்னா சைன் காஸ் அப்படின்னு ஒரு 4 இயர்ஸ்ல வந்து வேற வழியே இல்லாம ட்ரிக்னாமெட்ரி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அது அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்றது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஐடியாவே இல்லை. இப்போ ரியல் நம்பர் ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பரே நாங்க பெருசாகும் போது நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் அவரு அதுக்கப்புறம் வந்து காசேஜ் பேராபோலிக் ஃபங்க்ஷன்லாம் போகும்போது அதுக்கப்புறம் உடனே அவன் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸும் போயிட்டான். அவனா யூடியூப் சேனல் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அப்படி தாண்டிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். எல்லா யூனிவர்ஸ் பிளானட்ஸ் ஒரு சைஸ் என்னது இங்க இருந்து எவ்வளவு தூரம் போறது பார்சக் எப்படி கால்குலேட் பார்சக் லைட் இயர் என்னது இதெல்லாம் எப்படி எங்களுக்கு சொல்றான்னு கூட எங்களுக்கு தெரியாது. எங்க போய் படிப்பா எஜுகேஷனல் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருப்பா. பட் இதெல்லாம் வந்து நிறைய பேசுவான். இல்ல இப்போ நீங்களா வந்து இந்த குழந்தைக்கு இது சொல்லு அப்படி நான் சொன்னதே கிடையாது. பிளாக் ஹோல் மோம் ஹோல் எல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது என்ன அது எல்லாம் நிறைய விஷயம் இவங்கிட்ட இருந்து நாங்க கத்துக்குவோம். இப்போ நம்ம ஒரு டைம்க்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ட்லயே நாங்க நின்றுடுவோம். இவனால நான் திரும்ப எல்லாமே அப்படி எப்படி தெரியல பீரியாடிக் டேபிள் சரின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண அப்புறம் எலிமெண்ட்ஸ்ல இருந்து அவனே அயானிக் பாண்ட்ன்றான் கோவலன்ட் பாண்ட் பேசுவான் ஹைட்ரோ கார்பன் சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் பாலிஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல் கூட கெமிஸ்ட்ரியில சொல்லுவான். அப்படியே அம்பு விட்டது பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆமா ஒரு 4 நாள் முன்னாடி அவனுக்கு பவ் டேரம் வாங்கி கொடுத்தேன். விளையாடுவான் பார்த்தா அவன் பவ் வச்சுட்டு இப்படி இழுக்கும் போது அவன் சொல்றான் என்கிட்ட கூப்பிட்டு அம்மா ஒரு நிமிஷம் இங்க வான்னு சொல்லிட்டு இங்க இப்ப நான் இழுக்கிறேன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்போ வந்துருச்சு. பிகாஸ் when I release it the potential energy is converted to kinetic energy அங்க போய் விழுது பாரு அப்படின்னு சொல்றேன். என்னால இதெல்லாம் ரொம்ப எனக்கு நார்மலா 6 வயசு பையன் கிட்ட அந்த வில்லம்பெல்லாம் கொடுத்தா விளையாடிட்டு இருப்பான். இவன் இவ்வளவு பேசும்போது ஆனா ஒண்ணு இவனுக்கு எப்படி நாங்க வெளியே நெக்ஸ்ட் எப்படி ப்ராக்ரஸ் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியாம யோசிப்போம். அதுவும் எனக்கு கஷ்டமா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவும் இருக்கும். Hi everyone, I'm going to say about ChatGPT and OpenAI. OpenAI is artificial intelligence research laboratory founded in San Francisco 2015. Sam Altman is the CEO of OpenAI. There are many founders of OpenAI. However, Elon Musk left the board in 2018. These are the main goals of OpenAI. OpenAI creates a task that do tasks like humans, promote AI in research, addresses important global problems like climate change, global warming, disease literacy and poverty. The few projects of OpenAI are DALL-E, ChatGPT, Whisper, Codex, Clip. DALL-E is capable of generating images from text. Whisper is capable of it's a speech recognizer. Do you know it was trained for 680,000 hours on multiple languages. Codex is capable of generating code from text. ChatGPT is a chatbot that uses NLP and machine learning to generate human-like responses. ChatGPT is trained a huge amount
lot of data. ஸ்கூல்ல வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களா? ஸ்கூல்ல வந்துட்டு நாங்க போய் சொன்னோம். ஸ்கூல் வந்து இவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனா ஸ்கூலுக்கு போக மாட்டான் இவன். அதை அவங்க கிட்ட சொல்லிட்டோம். ஏன்னா ஸ்கூலுக்கு போனா நான் எப்படிமா படிக்கிறதுன்னு கேட்கறேன். ஸ்கூலுக்கே இப்ப படிக்கிறதுக்கு தானே. ஆனா இவனுக்கு அங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சிலபஸ்க்கு இவனுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அவனுக்கு அங்க உட்கார முடியல. ஆல்ரெடி அவர் படிச்சதுனால அவருக்கு அது திரும்ப சொல்ற மாதிரி. பட் அவனுக்கு சோஷியல் ஸ்கில்ஸ் வேணும், பசங்களோட பழகணுன்றது எங்க அசஸ் ஸ்கூலுக்கு போனா. பட் அவனு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல அனுப்புறது அழுதுன்னு போற மாதிரி இருக்கனால ஸ்கூல்ல போய் சொன்னோம். அவங்க அட்டண்டன்ஸ் பத்தி எல்லாம் அவனுக்கு பெருசா ஓகே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா குழந்தை எப்படி உட்கார முடியும், ஏன்னா அவனோட இமேஜின் அப்படி. நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாலும் வீட்டுக்கு வரும்போது அவன் கிளாஸ்ல எவ்வளவு கேர்ள்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளவு பாய்ஸ், பக்கத்து கிளாஸ்ல இதே என்றதே வேலையா இருக்கும். என்ன படுத்து ஏன்னா அந்த நம்பர்ஸோடவே வருவான் ஸ்கூல்ல இருந்து. அதுக்கப்புறம் சில பேர் ஒரு 4 இயர்ஸ்லாம் 4.5 இயர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி அதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் டிவிஷன்லாம் படிச்சனால சில பேர் கொஞ்சம் என்ன சொன்னாங்கன்னா அவங்க அட்வைஸ் அவனை பார், கொஞ்சம் பிரெயின்லாம் ரொம்ப யோசிக்க போறான், கொஞ்சம் வேற மாதிரி டைவர்ட் பண்ணு ஏதாச்சும். அது வேற கொஞ்சம் பயம் இருந்தது. சரி நாங்க டாக்டர் அண்டையும் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டினேன். நீங்க அதெல்லாம் வந்து யோசிக்கவே கூடாது. ஏன்னா அவனோட பிரெயின் அது தேவைப்படுது. அதெல்லாம் எதுவும் வெடிக்காது, எதுவும் ஆகாது. நீங்க அவனுக்கு உண்டான என்விரான்மெண்ட் இல்ல. அப்படி பிரெயின் வெடிச்சிடும் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு சொல்றாங்களா? அந்த மாதிரி சொல்றாங்க. பிரெயின் வெடிச்சிடும் இல்ல, ஏதாவது ஆயிடு போகுது, ரொம்ப ஓவர்லோடா கொடுக்க போறீங்க குழந்தைக்கு. நான் எதுவுமே கொடுக்கல. ஐ மீன் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணல அவனை படின்னு சொல்லிட்டு எதுவுமே. அவன் தான் என்ன ஸ்ட்ரெஸ் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, அவனால நான் கத்துக்கிறேன் நிறைய விஷயமா. சோ அங்க போனா என்ன ஆகுது அவனுக்கு. நான் வந்து டாக்டர் ராம் பிரசாத்னு காமிச்சேன். அவர் என்ன சொன்னாரு, நீங்க வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணாதான் அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால தான் அவன் படிக்கிறான். நீங்க அதுக்கு உண்டான பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். நீங்க பாருங்க. அவர் எங்களை அட்வைஸ் பண்ணி அமைச்சார். நீங்க அப்பா அம்மாவா நீங்க எங்க தேடுங்க, அவனுக்கு என்விரான்மெண்ட் தேடுங்க, அவனுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் மென்டார் கண்டுபிடிங்க. அதுதான் உங்களோட வேலை. இப்போ நீங்க அவனை ஸ்டாப் பண்ணீங்கன்னா அவனுக்கு வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொன்னதுனால நான் அவர் என்ன சொல்றாரு, என்ன போய் ஏபிசிடி படிக்க சொன்னா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். நீ இவனை போய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் உட்கார வச்சா இல்ல யூகேஜி உட்கார வச்சிங்கன்னா ஸோ அதுக்கு என்ன என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுங்கணும் அது கொடுங்கன்னு டாக்டரும் அப்படியே அட்வைஸ் பண்ணதுனால அப்போ எங்களுக்கு திருப்தியா இருந்தது. அப்போ அந்த போற போக்கிலே நம்ம விட்டுடுவோம். ஸோ அவனே என்ன பண்ணா ஒரு எஜுகேஷனல் வீடியோவை சர்ச் பண்ண ஆரம்பிச்சான். ஃபர்ஸ்ட் அவன் வந்து நம்பர் பிளாக்ஸ் இது படித்து பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஆம்சம், பிரைட் சைடு, இப்போ ஆக்ஷன் லேப், ரெட் நைல். இப்போ என்ன சொல்லணும் அவனே சூஸ் பண்ண ரெட் ப்ளூ அந்த மாதிரி நைல் ப்ளூ அந்த மாதிரி சேனல்ஸ் அவனே சூஸ் பண்ணி ஃபுல்லா படிச்சுட்டு அப்புறம் ஆக்ஷன் லேப்ல வந்து ப்ரொஃபசர் பேர் வந்து ஜேம்ஸ். அம்மா எனக்கு அந்த அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போ, அங்க கூட்டிட்டு போனா எனக்கு அவர்கிட்ட நான் கத்துக்கிறேன் நிறையன்னு சொல்லுவோம். சரி நான் சர்ச் பண்ணேன். பட் அவர் போர்ட்லாண்ட்ல இருக்காரு. அங்க என்ன கூட்டிட்டு போ. நீ எப்படிடா போவேன், நீயே போயிடுவேன், என்ன கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு போதும், நான் ஒரு 2 மாசம் அங்க இருந்து கத்துன்னு வந்துடுறேன்னு சொல்லுவோம். குழந்தைய பத்தி உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நிறைய. சோ அவங்க எல்லாம் எப்படி அதை பாக்குறாங்கன்றது சொல்லுங்க சார். உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைக் அவங்க ஸ்கூல் போகும்போது அது ப்ரீகேஜியில் இருக்கும்போது அவங்க டீச்சர் பிடிஎம் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தோம் எப்படி இருக்காருன்னா, அவர் கிளாஸ்ல அட்டென்டிவா இருக்க மாட்டாரு. பட் எந்த கேள்வி கேட்டதுன்னா அதுக்கு பதில் சொல்லுவாரு. எல்லாத்துக்கும் அவரு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும், கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும்னு இருக்கும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸோ ஸ்கூல் வீட்டில் இதை படிச்சிருந்தேன். நார்மலாக அந்த டெய்லி வீடியோஸ் பார்ப்பாரு, இதெல்லாம் எஜுகேஷனல் வீடியோஸு. தென் நிறைய கேள்வி கேட்பாரு. அந்த சில கேள்வி தெரியாது, அது கூகுள் சர்ச். அவரே சில டைம் கூகுளில் சர்ச் பண்ணுவார். ஒரு வாட்டி கூகுள் அசிஸ்டன்ட் அவரே கேட்டிருக்காரு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணமான்னு. இவரே கூகுள் அசிஸ்ட் கிட்ட டு யூ வாண்ட் எனி ஹெல்ப் ஃப்ரம் மீன்னு கேட்குறான். கூகுள் அசிஸ்ட் இது வரைக்கும் யாருமே கேட்டதில்லைன்னு ஆன்சர் பண்ணுது. அப்புறம் அவனுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுனா எங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா கூகுள ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்கியிருக்கா. இவனோட தேடலுக்கு யாராவது எங்களுக்கு மென்டார் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் நினைக்கிற அது விஷயம். உங்க பேரு? சஞ்சனா. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமா தம்பி பத்தி? தெரியும். என்னெல்லாம் தெரியும்? இவன் மேக்ஸ் போடுறது, சயின்ஸ் போடுறதெல்லாம், அப்புறம் இவனோட யூடியூப் சேனல். என்னெல்லாம் சொல்லுவாங்க உங்ககிட்ட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? இவன் ரொம்ப கியூட்டா இருங்க, எப்படி இதெல்லாம் போடுறான், எனக்கு அவன் ஒரு நாள் வீட்டுக்கு கொடுத்துடுறியா, அது மாதிரி எல்லாம் கேட்பான்.
வீட்ல எப்படி இருப்பீங்க? ஏன்னா இப்ப சண்டே எல்லாம் வருமா உங்க 2 பேருக்குள்ள? அவன் ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒன்று தப்பா சொல்லுவான், அதுக்கப்புறம் நான் அவனை திட்டுவேன், அதுக்கப்புறம் அடிக்க வருவான், அப்புறம் நானும் அடிக்க போவேன். சரி, இப்போ நீங்க எப்போது படிக்கும்போது தப்பா படிக்கிறத அவர் கரெக்ட் பண்ணிருக்காரா? இல்ல இது இல்ல அப்படின்னு ஏதாவது? மேக்ஸ்ல ஏதாவது சீக்கிரமா ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணோன்னா இவன் கிட்ட கேட்பேன், அவன் சொல்லிடுவான். ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் போடுறது எனக்கே தெரியாது, அவன் எப்படி போடுறான்னு யோசிச்சிருக்கேன். நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? சரி தம்பி பண்றான் நம்மளும் பண்ணலாம். ஆமா, அது மாதிரி பீரியாடிக் டேபிள் நானும் கத்துக்கிட்டேன். Do you know the 119th element? இப்படிதான் அடிக்கடி கேள்வி கேட்டே இருப்பாரா? நீங்க என்ன பண்ணுவீங்க அப்பெல்லாம்? சண்டைக்கு போயிருவீங்களா? இல்ல, அவன் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அவன் எனக்கு நார்மலா கொஸ்டின்ஸே கேட்க மாட்டான். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணுவாம்மா எனக்கு இதெல்லாம் மேக்ஸே வரலையே. நான் அவட்ட சொல்லிட்டேன், நீ 5th ஸ்டாண்டர்ட் போடுற மேக்ஸ் கூட நான் போடல, நீ நல்லா போடுற, அவனோட நீ கம்பேர் பண்ணிக்காத. ஏன்னா இவளுக்கு உண்டான ஸ்கில் வேற. இவ நல்லா கதை எழுதுவா, பாட்டு பாடுவா, ஸ்டோரி ரைட்டிங்லாம் பண்ணுவா, டிராயிங் நல்லா பண்ணுவா, லாங்குவேஜ் நல்லா இருப்பா. இப்போ கூட அவளே இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஜாப்பனீஸ் கத்துக்கிறா. ஏன் ஜாப்பனீஸ் கத்துக்கிறேன்னு கேட்டா தெரியல, பட் நான் இன்ட்ரெஸ்டா இருக்கேன்னு சொல்லுவா. ஜாப்பனீஸ்ல அவங்களோட நேஷனல் ஆந்தம் எல்லாம் பாடுவீங்களாமே? என்ன மீனிங் தெரியுமா? அதுக்கு நிஜமாலே ஒரு மீனிங்னு கரெக்டா இல்ல, அதுக்கு மீனிங் மத்தவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அதுக்கு டிஃபர் ஆகும். கான்டெக்ஸ்ட் வச்சு புரிஞ்சுக்கலாம். Just like example for right, because it has 2 meanings, the direction and the correct right. The homonyms. எப்படி இருக்கும் மேடம்? இப்படி எல்லாம் பேசிக்கிட்டாங்கன்னா வீட்ல எப்படி இருக்கும்? தலை தான் சுத்தும். நிறைய விஷயம் குழந்தைங்களால நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நம்ம நிறைய படிக்கணும். ஏன்னா படிக்கிறது எப்பவுமே நான் ஸ்டாப்பா படிச்சுட்டு தானே இருக்கணும். இப்போ இவங்க 2 பேராலே இப்போ இவ கேட்கிற டவுட்ஸ்க்கும் நான் படிக்கிற மாதிரி இருக்கும், அவன் கேட்கறதுக்கும் நான் படிக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் 2 பேரும் பேசுறது பார்த்தா நான் வேற ஏதோ உலகத்துல இருக்க மாதிரி இருக்கும். 2 பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. இப்படி எல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அந்த லாங்குவேஜஸ் பத்தி இப்போ இவளுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா அவன் கேட்பான். இப்போ அவனும் இவளால அவனும் அந்த லாங்குவேஜ் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். யூனிவர்ஸ் பத்தி 2 பேரும் ரொம்ப பேசிப்பாங்க. என்ன பெரிய எனக்கு நடுவுல நுழைஞ்சா நமக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும். என்ன பேசிக்குவீங்க? யூனிவர்ஸ் பத்தி என்ன பேசிக்குவீங்க? எர்த்த பத்தி பேசுவோம். மார்ஸ்ல எப்ப ஃபர்ஸ்ட் போவாங்க ஹியூமன்ஸ், அப்புறம் பிளாக் ஹோல்ஸ், ஒயிட் ஹோல்ஸ், வேர்ம் ஹோல்ஸ் நிஜமா இருக்கா, டைம் டிராவலிங் முடியுமா, மத்த டிமென்ஷன்ஸ்க்கு எப்படி போறது, டைம் டிராவலிங். என்ன டைம் டிராவல் பத்தி சொல்லுங்களேன், அது பாசிபிளா? இல்ல, ஆனா மத்த டைமென்ஷன்ஸ்ல பாசிபிள், அதால அது போக முடியுமான்னு கேட்டிருக்கோம். ஒரு நாள் சொன்னா காட் எத்தனாவது டைமென்ஷன்ல இருக்கானான்னு கேட்டா, அப்போ அவன் சொன்னா 11th டைமென்ஷன்ல இருப்பார் காடு, இல்ல 13th 26 டைமென்ஷன் வரைக்கும் இருக்கு. ஆனா 11th மேல போனா அவ்வளவு டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. நான் அப்ப அவனை பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு உண்மையே புரியல அவன் என்ன சொல்றான். அப்புறம் சொன்னா 11th டைமென்ஷன் மேல போனா நம்ம எங்க வேணா இருக்கலாம், we can stay everywhere, எங்க வேணா நம்ம இருக்கலாம், எந்த இடத்துல வேணா, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருப்போம்னு சொன்னா. அதனாலதான் காட் இஸ் எவ்ரிவேர். அப்ப ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படின்னு நான் கேட்டேன். அவன் சொன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுதான் என்ன ஆகும் யோசிச்சு சொல்லுனா. எனக்கு தெரியலையே, that will interrupt the views of other things. கொஞ்ச நேரம் யோசிச்சு அவன் என்ன சொல்றா, that will interrupt the views of other things. நமக்கு ஒருவேளை கடவுள் எல்லா இடத்துலயும் தெரிஞ்சுதா மத்தது எதுவுமே தெரியாம போயிடும். அதனாலதான் நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியல. அது தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே கடவுளா தானே தெரியுவாங்க. இவ்வளவு குட்டி எப்போ ஒரு வருஷம் முன்னாடி ஒரு 5 வயசுல இருக்கும்போது சொல்றான். அது ஒரு பெரிய தத்துவமா எனக்கு தோணுச்சு. ஆனா அது மாஸ்க் எப்ப எல்லாரும் போவாங்க, எப்ப போவாங்க? 2030. அது அவனோட கணக்கு. 2030ல மாஸ்க் போயிடும். எலான் மஸ்க் ஒரு ஸ்பேஸ்ஷிப் எல்லாம் தயார் பண்றாங்க மாஸ்க் போறதுக்கு. அது ஒர்க்கானா போயிடலாம். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? சார் என்ன ஒர்க் பண்றாரு? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கேன் சார், வைஷ்ணவ் காலேஜ்ல. நான் வியடெக் வேபேக்ல சீனியர் மேனேஜர். இந்த பையனை பத்தி தெரிஞ்சவங்க இப்போ உங்ககிட்ட சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் வருது. ஏன்னா எல்லாருக்குமே அது இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஏன் இந்த குழந்தைக்கு இப்பவே இதெல்லாம் சொல்லி தரீங்க, ஏன் இவ்வளவு டம்ப் பண்றீங்க, அப்படி எல்லாம் நீங்க ஏன் குழந்தைய ஸ்ட்ரெஸ் பண்றீங்க, இவ்வளவு 4 வயசுல அவன் ட்ரிக்னாமெட்ரி சொன்னா நீங்க எவ்வளவு சொல்லி கொடுத்துருப்பீங்க. நான் எதுவுமே சொல்லி கொடுத்தது இல்ல. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வளரணும் தான் நம்ம
நம்ம யோசிப்போம். எனக்கு தான் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. ஏன்னா இவ்வளோ கேட்குறான், நம்ம ஒன்றும் பண்ண முடியலையேன்ற மாதிரி அந்த சுச்சுவேஷன்ல நான் இருக்கேன். சொல்லுவாங்களே, நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி அவனுக்கு ஒரு விஷயத்த யாருமே குழந்தைய கிட்ட திணிக்க முடியாது. அது புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். நான் போயிட்டு அவனை வந்து காம்ப்ளெக்ஸ் டிவிஷன் இமேஜினரி நம்பர்னு சொன்னா அவனுக்கு புரியணும்ல சார். அது எப்படி நான் அவனுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்ல முடியும்? அதுவா அவனுக்கு எப்படி புரியுது எனக்கு தெரியல. ஆக்சுவலா இப்போ பாத்தீங்கன்னா நான் என்னோட காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், எங்க காலேஜ்ல இருக்க ப்ரொஃபசர்ஸுக்கு எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுவோம். எங்க பிரின்சிபல் மேம் கீதா மேம், எங்க ஹெச்ஓடி சுமதி மேம், ராதா மேம். ஏன்னா அவங்க இவனை நம்பி வந்து ஓப்பன் ஏஐ பத்தி பேசு, அந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு கொடுத்தாங்க. இவன் பேசுவான்றது அப்போதான் எனக்கே தெரிய வந்தது, இவ்வளவு நல்லா பேசுவான் அப்படின்றது. அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா ப்ரொஃபசர்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணுவேன். ஏன்னா அவங்க வீட்டு குழந்தை மாதிரி இவனை அவ்வளோ கொண்டாடுவாங்க. இவனை எப்படி கொண்டு போறதுன்னு என்னை விட அவங்க யோசிப்பாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவன் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி இவன் வளரல. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இவனை எப்படி கொண்டு வருதுன்னு. அவங்க பல கோணங்களை யோசிச்சு எனக்கு ஐடியா சொல்லுவாங்க, எப்படி பண்ணலாம், எது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், எங்களோட டெக்னிக்கல் ஸ்டாஃப் எல்லாருக்குமே நான் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். இவர் கிருஷ்ணசாயி ரூல்ஸ் நம்பர்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதில் ஒரு 52 வீடியோஸ் இருக்கு. மெயினாக இவருக்கு நல்ல மென்டர் கிடைக்கணும்னு ட்ரை பண்றோம். பட் இந்த மூலமா நல்ல மென்டர் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். சிஎம் கூட மீட் பண்ணி இவர் பத்தி சொல்லலாம்னு நினைச்சோம். பட் அது இன்னும் கரெக்டாக சேனலில் கிடைக்கல. ஸோ ட்ரை பண்ணிருக்கோம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அவர் துருன்னு இவ்வளோ விஷயமா அப்படின்றது உண்மையாவே ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அது ரைட் வே உங்களுக்கு சீக்கிரமா அமையும் அப்படின்னு நாங்களும் நம்புறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.